பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் எபேசியர் 1 அதிகாரம் 3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இங்கு ஆசீர்வதித்தார் என்ற வார்த்தைக்கு புகழுதல், பாராட்டுதல், உயர்வாக பேசுதல் என்பதுதான் சரியான பொருளாகும். அதாவது ஒருவரை பற்றி நன்மையாக பேசுவது, நல்ல வார்த்தைகளை கூறுவது என்பதுதான் ஆசீர்வதித்தல் என்பதின் பொருளாகும். அதுபோல புது சிருஷ்டியாகிய உங்களை பற்றியும் கர்த்தர் உயர்வாக பேசுகிறார். நீங்கள் அவருடைய சிறந்த படைப்பாக எண்ணி உங்களை புகழ்ந்து பாராட்டி ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். ஒரு தாய் தன் குழந்தையை கொஞ்சி ரசித்து பரவசம் அடைவது போல கர்த்தர் உங்களை கண்டு பரவசம் அடைகிறார். ஆகவே நீங்களும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த சமுதாயத்தையும் உயர்வாக பேசி ஆசீர்வதியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.